அரசியலில் வந்து நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை. அதைத்தான் இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார், மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, லைஃப்பில் போய்கொண்டிருக்கு வீடியோ. அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டை போய், அதாவது முன்னாள் முதலமைச்சர் வீட்டை போய் அவரை சந்தித்து கௌரவித்து அதாவது பொன்னாடை போத்து கட்டி அணைத்து கதைத்து கொண்டார். அதே மாதிரி உதயநிதியோடையும் கண்டு கதைச்சு, எதிர்கட்சி தலைவரோடையும் கண்டு கதைச்சு மகிழ்ச்சியாக அந்த வீட்டில் இருந்துட்டு வந்தார். ஸோ அப்படியே ஐயா வைகோ வீட்டை போயினார். வைகோ வீட்டையும் அதே மாதிரி தான் போய் கட்டி அணைச்சி பொன்னாடை போட்டு எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அடுத்தது அங்கே வேலை செய்கிற பணிப்பெண்கள் எல்லாரும் வந்து அவருக்கு விஜய்க்கு நெட்டி முறிச்சு காட்சி எல்லாத்தையும் பார்த்தோம். மகிழ்ச்சியாக இருந்துச்சு, அதில் இல்லைன்னு. அது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான், இல்லைன்னு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமான் வீட்டையும் போய் அங்கேயும் அவர் வரும்படியும் பார்த்து கொண்டு அவரை கூட்டி வந்து கட்டி அணைச்சி கூட்டி கொண்டு உள்ள போகிற காட்சிகளையும் நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த விடயத்தில் வந்து எனக்கு மகிழ்ச்சி. அப்படி இல்லை ஒரு கட்சியும் போய் ஏன்னா வென்றவர் உண்மையாக சொல்ல போனால் தோற்றவருக்கு மரியாதை கொடுத்தா தான் அதுதான் உண்மையான ஒரு வெற்றி. அதில் மாற்று கருத்தும் இல்லை. என்ன இதில் ஒரு சிக்கல் எப்படி என்றால், இப்போ ஐரோப்பா நாடுகளில் நாங்கள் அரசியலை பார்த்த மாதிரி இருந்தால் அங்கே ஊழல் செய்தவன் வந்து காவல்துறை, அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு காவல்துறை ஒரு இது செய்யும். அதாவது காவல்துறைக்கு தெரியும், அது சுவிஸாக இருக்கட்டும், இல்லை ஜெர்மனாக இருக்கட்டும், இல்லாட்டி இங்கிலாண்டாக இருக்கட்டும், எந்த நாடாக இருந்தாலும் எந்த அரசியல்வாதி ஊழல் செய்தாலும் அது பிடிபடும் பட்சத்தில் அது காவல்துறை அரெஸ்ட் பண்ணியாகும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காவல்துறை அங்கே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அங்கே உள்ள அரசியல்வாதிகள் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அங்கே காவல்துறை எதுவும் செய்ய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு சின்ன கேள்வியை நான் வச்சுட்டு போகிறேன். ஸோ அந்த ஆரோக்கியமான அரசியல் நல்ல விஷயம், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்கிறது நல்ல விஷயம், அதில் மாற்றுக்கிறதுல அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள், சல்யூட். ஆனால் இப்போ இந்த கஜானா காளி, அதாவது உங்களுக்கே தெரியும், முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏற்கிற அண்டு நான் கஜானாவுக்கு உலா கடன் இருக்குது, கஜானா காலி ஆகிறது முன்னாள் அரசுகள் என்று சொல்லிக்கலாம். முன்னாள் அரசுகள் அதிமுக திமுக இந்த ரெண்டும் தான் அந்த முன்னாள் ஆண்டது. ஸோ அப்போ இவர்களை எப்படி அடுத்த கட்டமாக, அதாவது உங்களுக்கே தெரியும், அதாவது இவர் பரப்புரையிலேயே இவர்களை தான் கூட திமுக தான் கூட தாக்கிறவர். ஸோ அப்போ கஜானா காலி அந்த கஜானா காலியானாக்களை என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு கேள்வி அடுத்த கட்டமாக எனக்குள்ளே எழுதுது. உங்களுக்கு அது எழுதுது தெரியல, நீங்கள் ரசிக்கிறீங்க, நான் வந்து அதாவது என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். அதுதான் நான் உண்மையாக சொல்ல. ஸோ உங்களுக்கு அதாவது இந்த விடயம் எப்படி போக போகுதுன்றால், ஸோ எனக்கு தெரியல, ஒன்றில் கொரோனாக்காக நான் சொல்கிறேன், ஒன்றில் எல்லாரும் கூடி களவெடுக்க போகிறார்கள், எல்லாரும் எல்லாம் ஃபுல்லாக கிடக்கிற கஜானா காலி பண்ண போகிறாங்க. அப்படி இல்லாட்டி ஒன்றுமே நடக்காது. இந்த அரசு அப்படியே போய்கொண்டே இருக்கு தொடர்ந்து. ஸோ இந்த அரசியல் லாபத்துக்காக இணைந்து எல்லாரோடையும் போய்கொண்டிருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த அரசியல் முன்னோட்டமாக நான் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்துச்சு. ஸோ இதை உங்களுக்கு இதை பற்றியான உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க. மக்கள் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அரசியல் ஒரு சாக்கடை, அதில் யார் வென்றாலும் எங்களுக்கு ஒன்று நடக்கப்படல. அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி அல்லாட்டி எந்த கட்சி வென்றாலும் எங்களுக்கு ஒன்று நடக்க போகிறதில்லை. ஏன்னா அங்கே அரசியலில் சட்டப்படி அங்கே இருக்கோ அங்கே என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். ஸோ அதை புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் நாங்கள் வாழ்ந்தாலே வெற்றி வாழ்க்கை எங்களுக்கு தான். நன்றி, வணக்கம். மறக்காமல் ஆரோக்கியமான கருத்துக்கள் எழுதுங்க.